பாட்டி வடை சுட்ட கதையும் இரக்கமுள்ள காகத்தின் செயலும். ஒரு ஊருக்குள்ளே ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு செல்ல ஒரு சாலை இருந்தது. அந்த சாலை ஓரத்தில் உள்ள மரத்தின் கீழே ஒரு பாட்டி வடை சுட்டு விற்று கொண்டிருந்தாள். அந்த சாலை வழியாக ஒரு காகம் பறந்து வந்து பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்த இடத்திற்கு மேலுள்ள மரத்தின் மேல் அமர்ந்தது. காகம் நீண்ட நேரம் வடையை பார்த்து, அந்த வடையை சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, நம்முடைய பசியும் ஆறுமே என்று பாட்டியையே பார்த்து கொண்டிருந்தது. பாட்டி காகத்தை பார்த்து, காகம் பசியால் வாடியிருப்பதைக் கண்டு அதன் மேல் இரக்கம் கொண்டு, காகமே, இங்கே வா, இந்தா 2 வடைகளை எடுத்து கொண்டு போய் சாப்பிடு என்றாள். காகமும் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பாட்டியினிடத்தில் வடைகளை வாங்கி கொண்டு மரத்தின் மேல் அமர்ந்தது. அப்பொழுது அங்கே தந்திரமுள்ள குள்ளநரி ஒன்று வந்து வடைகளை வாயில் கவ்விக்கொண்டிருந்த காகத்தை பார்த்து, நீ மிகவும் அழகாயிருக்கிறாயே, உன் குரல் கூட மிகவும் இனிமையாயிருக்கிறது என்று கேள்விப்பட்டேனே, எனக்காக ஒரு பாட்டு பாட என்றது. காகமும் வாயிலிருந்த 2 வடைகளை தன் கால்களில் வைத்து கொண்டு கா கா என்று பாடியது. வடை கிடைக்கவில்லையே என்று குள்ளநரி தன் தலையை குனிந்தவாறே வருத்தத்தோடே சென்று கொண்டிருந்த போது காகம் நரியை பார்த்து, நரியாரே, இங்கே வாரும் என்றது. நரியும் திரும்பி வந்தது. நான் பசியால் வாடினதை பாட்டி கண்டு என் மேல் இரக்கம் கொண்டு எனக்கு 2 வடைகளை கொடுத்தாள். ஆகையால் நானும் உன்மேல் இரக்கம் கொண்டு உனக்கு 1 வடை தருகிறேன், நீ போய் சாப்பிடு என்று சொல்லி 1 வடையை கீழே போட்டது. நரி காகத்தை பார்த்து, இரக்கமுள்ள காகமே, இனிமேல் நான் என் தந்திர புத்தியை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி வடையை வாங்கி சென்றது. காகமும் வடையை சாப்பிட்டு திருப்தி அடைந்து தன் கூட்டிற்கு பறந்து சென்றது. நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு உதவி செய்தால் நம்மேலும் மற்றவர்கள் இரக்கம் காட்டுவார்கள் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம்.